அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோ மனதை காயப்படுத்தும் உள்ளங்களுக்கும் காயத்தோடு வாழும் உள்ளங்களுக்குமான வீடியோ. போனதை கண்டு வருந்தாதே மூடனே என்று சொன்னார் பாரதியார். ஆனால் வருந்தாமல் இருக்க முடியவதில்லை. மகள் அனுபவம், மனைவி அனுபவம், அம்மா அனுபவம், மாமியார் அனுபவம் என்று பல அனுபவங்களை பார்த்தாலும் சிலரின் ஏளன பேச்சு மனதை காயப்படுத்துதல்லவா செய்கிறது. பெண்ணுக்கு பெண்ணே தான் விமர்சனத்தை வைப்பார்கள். காரணம் காழ்ப்புணர்ச்சி. என் உறவினர்களோடு வேன் பிடித்து கொண்டு சில கோவில்களை சுற்றி பார்த்து வரலாம் என்று சென்றிருந்தோம். அங்கு நடந்த சம்பவம். கோவிலில் கூட்டம் அலைமோதியது. எல்லோரும் வரிசையில் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அறையில் நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை வரிசையில் அனுப்பும் சூழ்நிலை. அந்த வரிசையில் நிற்கும்போது எங்கள் கூட்டத்தில் கணவனை இழந்த ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பார்வைக்கு இளந்தோற்றம். அவள் எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணவில்லை. நல்ல உள்ளத்திற்கு தெரியும். அவள் கட்டும் புடவையில் ஒரு தெய்வீக சாரல். அவ்வளவுதான். அது மட்டுமே அவளை எல்லோரிடமிருந்தும் வேறுபடுத்தி காட்டுகிறது. அவள் உடலில் ஒரு சிறு பாகம் கூட வெளியில் தெரிவதில்லை. அப்படி இருந்தும் அவளை அந்த ஒரு கூட்டம் விமர்சிக்கிறது. காரணம், அவள் கணவனை இழந்தவள். எல்லோரையும் விட பார்க்கும் பொழுது தெய்வீக சாரல், இளந்தோற்றம். அவள் படித்து வேலையில் இருந்ததால் சற்று டீசண்டாக இருப்பவள். நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு. பார்க்க நம்மை ஒரு கைம்பெண் போல் காட்டிக்கொள்ள மாட்டாள். அதுதான் மக்கள் பேசுவதற்கு காரணம். ஆமாங்க, விமர்சனத்தை தாங்கும் பெண்கள் என்னங்க பாவம் செய்தாங்க? கணவனை இழந்த பெண்களையும் குழந்தையில்லா பெண்களையும் விமர்சிக்க உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? பேசும் உங்கள் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறாது என்று என்னங்க நிதர்சனம்? சொல்லுங்க. இப்போ நீங்கள் பூவும் பொட்டுமா இருக்கிறீர்கள் என்பதால் அடுத்தவர்களை இப்படி விமர்சிப்பது சரியா? அப்பப்பா, சொல்ல முடியாத வார்த்தைகள். ஆமாங்க, இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த பெண்ணிற்கு இந்த வார்த்தைகள் வலிக்கும் என்று ஏன் தெரிவதில்லை? சின்ன பொண்ணு பேசினால் இது வயதிற்கு ஏற்ற புத்தி இல்லை. பெரியவர்கள் அவளை கண்டிக்கலாம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று கூறலாம் அல்லவா? அவர்களும் சேர்ந்து பேசினால் என்ன செய்வது? கணவனை இழந்தவர்களுக்கு உணர்வு, உயிர், வலி என்று இருக்கிறது என்று ஏன் தெரிவதில்லை? கணவனை இழந்தால் அவள் கல்லாகி விடுவாளா? கல்லாகி இருந்தால் நீங்கள் அம்பாக விடும் வார்த்தையால் வலிக்காதே. ஆனால் அது புண்பட்ட இதயமாயிற்றே. பட்ட புண்ணிலே வேலை பாய்ச்சினால் அது எப்படி வலிக்கும் என்பது அந்த இடத்தில் உணர்ந்து பாருங்கள். அவள் இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். மனிதர்களாயிருங்கள். மிருகங்களாக இருக்க நீங்கள் என்ன மிருகத்தின் வயிற்றிலா பிறந்தீர்கள்? இது மாதிரி கணவனை இழந்த பெண்கள் விமர்சிப்பதை தாங்கிக் கொள்ளாமல் இறந்தவர்களை பார்த்திருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு காதில் விழும்படி இதெல்லாம் உயிரோடு இருக்கணும் என்று யார் அடித்தார்? பூமிக்கு பாரமாக என்கிறார்கள். இதெல்லாம் என்ன பேச்சு? ஒரு உயிரை போக்கிக் கொள்ள யாருக்கு உரிமை இருக்கு? அன்பார்ந்த உள்ளங்களே, விமர்சனங்களை கண்டு அஞ்சாதே. குட்ட குட்ட குனிந்தால் குட்டுபவனும் முட்டாள், குட்டு வாங்குபவனும் முட்டாள். எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் நமக்கு நாம் எப்படி என்று தெரிந்ததை விடவா அவர்களுக்கு தெரியும் என்று நினைத்து நிம்மதியாக இருங்கள். மனதை காயப்படுத்தும் பெண்களே, அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று அறியாத உலகில் நாம் இருக்கிறோம். ஏன் இந்த வெட்டி பேச்சு? கோவிலுக்கு சென்றாலோ எந்த நல்ல காரியத்திற்கு சென்றாலோ அவரவர் வேலையை மட்டும் பாருங்கள். நாம் யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. நம்மளை யாரும் விமர்சனம் செய்தால் கண்டு கொள்ளக்கூடாது. இதை நினைவில் வைத்தால் நாம் தைரியமாக இந்த உலகத்தை கையாளலாம். அந்த பெண்ணிற்கு மனம் வலித்ததோ இல்லையோ, ஆனால் என் மனம் மிகவும் பாதித்தது. இந்த கூட்டத்தோடு நாம் ஏன் கோவிலுக்கு சென்றோம் என்று நினைக்கும் அளவிற்கு வந்துவிட்டது. அடுத்தவர் மனதை புண்படுத்திதான் உங்கள் சந்தோஷமா? அடுத்தவர்களை மட்டம் தட்டிதான் உங்கள் அறிவு கூடுமா? அடுத்தவர்களை குறை சொல்லிதான் நீங்கள் வாழ வேண்டுமா? அடுத்தவர்களின் அழகை விமர்சித்துதான் உங்கள் அழகு கூடுமா? இதில் எதுவும் இல்லை. அடுத்தவர்களை விமர்சித்தால் உங்கள் மதிப்பு குறையும். அடுத்தவர்களை புண்படுத்தினால் உங்களை புண்படுத்த வேறு ஒரு கூட்டம் வரும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே கிடைக்கும். அன்பார்ந்த உள்ளங்களே, இதையெல்லாம் ஆண்கள் செய்வதில்லை. பெண்ணுக்கு பெண்ணே தாங்க எதிரி. அடுத்தவர்களை பற்றி விமர்சிக்கும் முன் உங்களை சற்று யோசித்து பாருங்கள். அடுத்தவர்கள் முதுகில் அழுக்கெடுத்து பொம்மை செய்து விற்கும் நீங்கள் உங்கள் முதுகில் அழுக்கெடுத்தால் பொம்மை அல்ல, ஒரு செங்கல் சூளையே செய்யலாம். தயவு செய்து அடுத்தவர்களை விமர்சனங்கள் செய்யாமல் இந்த நரம்பில்லா நாக்கு எதையும் பேசலாம் என்று இல்லாமல் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது.
கோவிலுக்கு சென்றால் ஒவ்வொரு தெய்வத்தை பற்றி விவரித்து பேசுங்கள், புண்ணியமாவது கிடைக்கும். அதை விட்டுவிட்டு கொடிய விஷத்தை கொட்ட நீங்கள் என்ன கொடிய மிருகத்தின் வயிற்றிலா பிறந்தீர்கள்? சற்று சிந்தியுங்கள். கொடூரமான வார்த்தைகளை விடும் பெண்களை சற்று சிந்தியுங்கள். பாவம் அந்த பெண். அவர்கள் பேசுவதை பொருட்படுத்தவில்லை என்றாலும் மனம் வலிக்குமல்லவா? இதற்கெல்லாம் காரணம் அவள் ஒரு கைம்பெண். மற்றவர்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் எதற்கு கோவிலுக்கு செல்கிறார்கள்? தெய்வத்திற்கு முன் இப்படி பேசுவதா? அடுத்தவர்கள் மனதை புண்படுத்தி நீங்கள் தெய்வத்திடம் வைக்கும் பிரார்த்தனை பலிக்குமா? அந்த பெண்ணின் கண்களில் வரும் கண்ணீர் அந்த தெய்வத்திற்கு முன்னால் தானே கொட்டுகிறாள். அதையும் அந்த இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த பெண்ணின் பாவங்கள், கர்மாக்கள் நீங்கள் வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதுதானே நிதர்சனம். அன்பார்ந்த உள்ளங்களே, இந்த வீடியோவை பார்த்ததும் நானும் இப்படிதான் வலியை சுமைக்கிறேன் என்று நினைப்பவர்கள் இதில் பதிவிடுங்கள். மனம் சற்று இழகாகும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.